இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். திடீரென்று வன்னியர்களுக்கு 13% அதிகமாக இடஒதுக்கீடு கொடுத்து சமூக நீதியை காப்பாற்றிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார், எங்கே கொடுத்தார், ஏன் கொடுத்தார் என்பதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்று நீண்ட காலமாக கோரிக்கை இருக்கிறது. அந்த கோரிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி அதற்காக போராடி இருக்கிறார். கடந்த 2021 ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி 6 கட்ட போராட்டங்கள் நடத்தியதற்கு பிறகு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அந்த இடஒதுக்கீடும் நீதிமன்றங்களால் நிராகரிக்கப்பட்டு எந்த ஒரு மாநில அரசும் எந்த ஒரு சமூகத்திற்கும் உள் ஒதுக்கீடு கொடுக்கலாம், ஆனால் அதற்காக சரியான தரவுகள் தேவை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பிலே தெல்ல தெளிவாக குறிப்பிட்டும் கூட தமிழகத்தை கடந்த 3 ஆண்டுகளாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற திமுக அரசு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுக்கவில்லை. இத்தனைக்கும் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் இந்த ஆண்டு நடந்த இடைத்தேர்தலில் இதற்கு முன்பு நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கு நாங்கள் உள் ஒதுக்கீடு கொடுப்போம், அதுவும் 15% உள் ஒதுக்கீடு கொடுப்போம் என்று தமிழகத்திலே அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்த பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார். அதையும் நிறைவேற்றவில்லை. ஆனால் இப்பொழுது வன்னியர்களுக்கு எப்படி இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார் என்று பார்த்தால், வன்னியர்களை ஏமாற்ற வேண்டும், வன்னியர்களை திருப்தி செய்ய வேண்டும். 2026 ஆண்டில் கூட வன்னியர்களுடைய ஓட்டை வாங்கி கோட்டைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து ஒரு திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆவார் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். திமுகவின் சீனியர் தலைவர்கள் துரைமுருகன் உள்ளிட்டவர்கள் கூட உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் தங்களை திமுகவின் ஆயுட்கால அடிமைகள் என்று காட்டிக் கொண்டார்கள். திமுகவிலே அங்கம் வகிக்கின்ற வன்னிய அமைச்சர்கள் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், சிவசங்கரன், துரைமுருகன் இவர்கள் எல்லாம் சமூக நீதியை பற்றி பேசாமல் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை பற்றி ஸ்டாலினிடம் வலியுறுத்தாமல் திமுகவிற்கு கிட்டத்தட்ட அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சமூக நீதி காவலர் என்றும் சமூக நீதி தலைவர் என்றும் அவர்கள் போற்ற தயங்கியதே இல்லை. இப்பொழுதுதான் வன்னியர்களுக்கான சமூக நீதியை காப்பாற்றி இருக்கிறார். எங்கே காப்பாற்றி இருக்கிறார் என்று கேட்டால், அமைச்சரவை விரிவாக்கத்தில் நேற்று நடந்த அமைச்சரவை விரிவாக்கத்தின் மூலம் 4 வன்னியர்களை அமைச்சர்களாக்கி இருக்கிறார். சேலம் ராஜேந்திரன், துரைமுருகன், சிவசங்கரன், எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 4 வன்னியர்களை அமைச்சராக்கியதன் மூலம் வன்னியர்களுக்கு 13% அதிகமான இடஒதுக்கீட்டை அவருடைய அமைச்சரவையிலே தந்திருக்கிறார். நான் கூட ஏன் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், துரைமுருகன், சிவசங்கரன் போன்றவர்கள் எல்லாம், சேலத்திலே தற்பொழுது அமைச்சராகி இருக்கின்ற ராஜேந்திரன் போன்றவர்கள் எல்லாம் ஸ்டாலின் அவர்களை சமூக நீதி தலைவர் என்று சொல்கிறார்களே, சமூக நீதி காவலர் என்று சொல்கிறார்களே என்று யோசிக்கின்ற பொழுது இப்பொழுதுதான் அதுக்கு விடை கிடைத்திருக்கிறது. அமைச்சரவையிலே 13% இடஒதுக்கீட்டை கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின் வன்னியர்களுக்கு. ஆனால் வன்னியருடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்கு, வன்னியருடைய கல்வி வேலை வாய்ப்பை பெறுவதற்கு, வன்னியர் சமூக மாணவர்கள் சுதந்திரத்தோடு வாழ்வதற்கு, வன்னியர் சமூக மாணவர்கள் முன்னேறுவதற்கு, அவர்கள் சொந்த காலிலே நிற்பதற்கான சமூக நீதியை இன்றளவும் வழங்கவில்லை. வன்னியர்களுக்கான சமூக நீதியை வழங்குவதற்கான 10.5% இடஒதுக்கீட்டையும் வழங்கவில்லை. ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்தவில்லை. ஆனால் சமூக நீதி காவலர் என்று இதற்கு முன்பு நடந்த திமுகவின் 75ஆம் ஆண்டு பவள விழா பொதுக்கூட்டத்தில் திருமாவளவன், வைகோ, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் இவர்கள் எல்லாம் ஸ்டாலினை சமூக நீதி காவலர் என்று வார்த்தைக்கு வார்த்தை புகழ்ந்து தள்ளினார்கள். சமூக நீதியை சாய்த்துவிட்ட மு.க. ஸ்டாலின் சமூக நீதியையே தமிழ்நாட்டிலே இல்லாமல் செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அவரை சமூக நீதி காவலர் என்று போற்றுகிறார்கள். இன்னொன்றையும் செய்திருக்கிறார். தலித் சமூகத்தை சார்ந்த 4 பேரை அமைச்சராக்கி இருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதன் மூலம் தலித் சமூகத்திற்கு 14% இடஒதுக்கீட்டை
அமைச்சரவையிலே கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பிலேயே கூட 18% இடஒதுக்கீடு இருக்கிறது. அது பழங்குடியினருக்கு 1% போக அருந்ததியோர் உள்ளிட்ட தலித் சமூகத்திற்கு 18% இடஒதுக்கீடு இருக்கிறது. ஆனால் அமைச்சரவையிலே எத்தனை சதவீதம் கொடுத்திருக்கிறார்கள்? 14% இடஒதுக்கீடு. இவரைத்தான் சமூக நீதி காவலர் என்று திருமாவளவன் வார்த்தைக்கு வார்த்தை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார். எப்படி பார்த்தாலும் அமைச்சரவையிலும் சரி, மக்களவையிலும் சரி, அல்லது மக்கள் மன்றத்திலும் சரி, சமூக நீதியை குழி தோண்டி புதைத்து விட்டு, சமூக நீதியை சாய்த்து விட்டு, சமூக நீதி காவலர் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் திருமாவளவன், வைகோ, கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லோரும் அவரை சமூக நீதி காவலர் என்று போற்றுகிறார்கள் என்று நினைக்கின்ற பொழுது தமிழகத்திற்கு வந்த சோதனை இப்படியா இருக்கும் என்று மிகவும் வேதனைக்கு ஆளாக வேண்டிய துர்ப்பாக்கிய சூழ்நிலை தான் ஏற்படுகிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.